வணக்கம். தேர்தல் நிலவரம் தொடர்பாக மியோ நிறுவனத்தினுடைய பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் மகேசிகா விமலரத்ன அவர்களுடன் தான் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம். தேர்தல்களில் இளைஞர்களுடைய வகைப்பாகம் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கின்றது, தற்சமயம் எவ்வாறு மாறி இருக்கின்றது என நீங்க கருதுகின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும், தேர்தலில் வாக்குரிமை என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு உரிமையாக காணப்படுகின்றது. எனவே இந்த வாக்குரிமை உங்களுக்கு தெரியும் அநேகமானவர்கள் நிராகரிக்கின்றார்கள். நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் காணப்படுகின்றது. நாங்கள் தெரிவு செய்கின்றவர்களால் மக்களுக்கு அல்லது எமக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்றவர்கள் கருதுவதுதான் அதனை நிராகரிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஏற்பட்ட நிலவரங்கள் அல்லது ஆட்சியாளர்கள் எடுத்த தீர்மானங்கள் அல்லது அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் தான் இவ்வாறான அந்த வெறுப்புணர்வை அல்லது மக்கள் மத்தியில் அந்த தன்மை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே இளைஞர் யுவதிகளுடைய கனவு அல்லது எதிர்காலத்தை நனவாக்கக்கூடிய வகையில் அந்த செயற்பாடுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அதனால் தான் அதிகமான இளைஞர் யுவதிகள் வெளிநாட்டை நோக்கி இடம்பெயர்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், தேர்தலில் நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் மக்களுடைய அபிலாசைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். පසුගිය කාල වකවානුවක් පුරාවටම පැවති ඡන්දය සහ ඒ තුලින් පත්වෙච්ච නායකයන් විසින් ගන්න ලැබූ තීන්දුව. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றாத போதுதான் இளைஞர்களும் அந்த வாக்களிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள். அதை வாக்களித்தும் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்று நினைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இனி வருகின்ற தலைவர்கள் எப்படி அமைந்தால் இது நல்லா இருக்கும், இளைஞர்களுடைய பங்கு பெற்றுதல் இருக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தற்போது உங்களுக்கு தெரியும், சமூகத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது சம்பளம் கிடைக்கப்பெறாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எனவே பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே ஒரு வேலையை தேடி அதற்கேற்ற உழைப்புக்கேற்ற சம்பளத்தை பெற வேண்டும் என்று. ஆனால் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த விடயங்கள் நிறைவேறுவதாக காணப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இளைஞருடைய அந்த கனவு உங்களுக்கு தெரியும் தவிடுபொடியாக இருக்கின்றது. போராட்டம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நடைபெற்றது. இந்த போராட்டம் உலகத்திலே நடைபெற்ற பல்வேறு வகையான போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் உருவெடுத்த அந்த பிரச்சனைகளுடைய வடிவமாகத்தான் அந்த அறகலைய போராட்டம் காணப்படுகின்றது. புதிய ஆட்சி ஒன்று அல்லது மாற்றம் ஒன்று தேவை என்ற அடிப்படையில் அந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இளைஞர் யுவதிகளால். இருப்பினும் அந்த போராட்டம் இறுதி கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திசை மாறியதாக காணப்பட்டது. எதிர்பார்ப்பு என்னவென்றால் இளைஞர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அல்லது நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இளைஞர்களுடைய யுவதிகளுடைய அந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சமூக ஊடகங்களிலே இன்று பரவப்படக்கூடிய முக்கியமான விடயம் சுயமாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய அந்த விடயம். இளைஞர் யுவதிகளுக்கல்ல, வாக்காளர்களுக்கு இருத்தல் வேண்டும். அனைவருக்கும் சம உரிமை காணப்படுகின்றது. வாக்களிப்பினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல ஒரு நாட்டை கட்டியெழுப்ப, நல்ல ஒரு ஆட்சியை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும். அந்த ஆதரித்து வாதிடல் மூலம்தான் நல்ல ஒரு நாட்டை, நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு பரம்பரையை அல்லது நாங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். தற்பொழுது இளைஞர் யுவதிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு தளத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய கருத்தை மையப்படுத்திய ஒரு செயற்பாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. සංවිධාන හරහා එකතු වෙලා මතයක් ගොඩනගා ගන්න මේ වෙන විට කටයුතු කරනවා කියලා අපිට දැක ගන්න පුළුවන්. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை எடுத்து நோக்குகின்ற போது எந்த ஒரு பெண் வேட்பாளரும் பங்கு பெற்றவில்லை. இது ஆணாதிக்க சக்தியை அதிகரித்து விட்டதாக காட்டுகின்றதா, அல்லாவிட்டால் பெண்களுடைய பங்கு பெற்றுதல்தான் அங்கு இல்லை என்று நீங்க நினைக்கிறீர்களா? சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சிந்தனைகள் அல்லது மக்களுடைய எண்ணப்பாங்குகள் இவ்வாறு இருக்கின்றது. பெண்கள் ஆட்சிக்கு அல்லது தலைமை பொறுப்பை ஏற்றால் அதனை அவர்கள் செய்வார்களா, உடல் ரீதியாக உள ரீதியாக அவர்கள் உண்மையிலே அதற்கு தகுதியற்றவர்கள் என்ற மனோபாவம் சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் உண்மையிலே இதற்கு மூல தடையாக காணப்படுகின்றது. ஆணாதிக்கம் தான் உண்மையிலே அதாவது ஆட்சி அல்லது பலம் பொருந்தியவர் என்ற எண்ணப்பாங்கு அதற்கு புறம்பாக மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. எனவே பெண் வேட்பாளர்கள்
முன்வராமைக்கு அதுவும் ஒரு காரணமாக அமையப்பெறலாம். விருத்தி அடைந்த அல்லது புத்தாக்கம் நவீன தொழில்நுட்பத்திலும் கூடிய ஒரு சமூகம் தான் உலகம் தான் தற்பொழுது காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்படாமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு உண்மையிலே அந்த இடத்துல திறமைகள் இருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வழங்கப்படல் வேண்டும். எங்களுடைய குடும்பம், பெண்களுடைய குடும்ப பின்னணி, அதே போன்று அவர்கள் விடுகின்ற சிறிய தவறுகள் காரணமாக அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்களா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஓரங்கட்டப்படுதல் அல்லது மன ரீதியாக அவர்களை வெறுப்படைய செய்தல் அல்லது அவருடைய மனநிலையை பாதிப்பு செய்யக்கூடிய விடயங்கள் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்படுகின்றது. பெண்களுடைய விஷயத்திலே இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சங்கத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் முதலாக வரலாற்றிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக திருப்பு முனையாக இலங்கையை பொறுத்தவரையிலே காணப்படுகின்றது. இன்றைய உலகம் மாறியுள்ளது அல்லது மாறப்பட்டிருக்கின்றது. பெண்கள் பல்வேறு வகையான தடைகளை, வரையறைகளை தகர்த்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு உலகம்தான் தற்பொழுது காணப்படுகின்றது. எனவே எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய பெண்கள் அரசியலிலே தலைமை பொறுப்பை ஏற்பதற்குரிய அந்த வாய்ப்புகளை அல்லது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. බලාපොරොත්තු වෙමු හොඳ ශක්තිමත් නායකත්වයක් සමස්ත රටම හොඳ නායකත්වයක් දිය හැකි නායකත්වයක් අපේ රටට බිහි වෙන්න ඕනි කියන එක තමයි අපේ ප්‍රාර්ථනාව.